வணக்கம். மீண்டும் ஒரு அழகோவியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமையான விடயங்களை தர ஒரே ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகோவியம் நிகழ்ச்சி தான். இந்த வகையில் இன்றைக்கி கூட அழகோவியம் நிகழ்ச்சியில் புதுமையான பல விடயங்களோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகோவியம் நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்களுக்காக வேண்டி பிரைடல் செக்மெண்ட் நிறைய ரெடி பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்களோட ஸ்கின் டோனுக்கு என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன், எப்படியான ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் மேக்கப் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அவங்களுக்காக வேண்டி இன்றைக்கி ஒரு மேக் ஓவரை உங்களுக்கு நான் செய்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். முதலாவது நாங்கள் இன்றைக்கி கதைச்சிருந்தோம் ஒரு பார்ட்டி மேக்கப் பார்க்குறதா. பார்ட்டி மேக்கப் பண்ணும்போது நாங்கள் டிரெக்டாக ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. நாங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணணும். ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறப்போ நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் இல்லாமல் மேக்கப் கிளென்சர் மூலமாக நாங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாடல் சஹானோட ஃபேஸை இந்த மேக்கப் கிளென்சர் மூலமாக கிளென்ஸ் பண்ண போகிறோம். இப்படி தூரமாக வச்சுருந்து தான் நாங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணணும். எப்போவுமே கிட்ட ஃபேஸுக்கு நெருக்கமாக எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. கிளென்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கைகளால் மசாஜ் பண்ணக்கூடாது. டிஷ்யூ எடுத்து ஃபேஸில் இருக்கிற கிளென்சரை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது நாங்கள் டவுன்வேர்ட்ஸாக தான் க்ளீன் பண்ணணும். நாங்கள் ஃபேஷியல் செய்யும் போது தான் அப்வேர்ட்ஸாக செய்வோம். மேக்கப் பண்ணும்போது டவுன்வேர்ட்ஸாக. ஏன்னா அவங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எந்த சைடுக்கு வளர்ந்துருக்குதோ அந்த சைடுக்கு தான் நாங்கள் கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஃபேஸை நாங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக மேக்கப் மூலமாக அவங்களோட ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜிக்கும் வரக்கூடாது. அதுக்காக வேண்டி நாங்கள் ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணணும். அதுவும் இப்படி லாங் டிஸ்டன்ஸில் வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணணும். அவங்களோட ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணின பிறகு ஒரு 1 மினிட் அது ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிறதுக்கு விடணும். நான் முதல்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான மாதிரி மேக்கப் செய்வாங்க. நான் வந்து ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதலாவதாக நாங்கள் மாடலோட ஐப்ரோ நாங்கள் ட்ரா பண்ண போகிறோம். ஐப்ரோஸ் எப்பயுமே நாங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. டார்க் ப்ரௌன் இல்லாட்டி மீடியம் ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஏஷியன்ஸ் எங்களோட ஐப்ரோ வந்து பிளாக் கலர். ஸோ நாங்கள் பிளாக் யூஸ் பண்ணால் ஆர்டிஃபிஷியல் லுக் ஆயிரும். ஸோ நேச்சுரல் லுக் எடுக்கிறதுக்காக வேண்டி ப்ரௌன் கலரில் நாங்கள் ஐப்ரோ, இது க்ரீமி லைனர் சொல்லுவோம். க்ரீமி லைனர் வாட்டர் ப்ரூஃப், அதை தான் யூஸ் பண்ணுறோம் மாடலோட ஐப்ரோஸ்க்கு. டிரெக்டாக ட்ரா பண்ணாதீங்க. அவங்களோட ஐப்ரோஸில் இருக்கிற ஹேரோட ஷேப்புக்கே நீங்கள் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு போங்க. எப்பொழுதும் ஐப்ரோ நாங்கள் ட்ரா பண்ணி முடிஞ்சதும் டைமண்ட் ஷேப்பில் இருக்கணும். இந்த முறையில் அழுத்தி பிடிச்சிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ட்ரா பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏஷியன் எங்களோட ஐப்ரோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணணும் டார்க் ப்ரௌன் இல்லாட்டி மீடியம் ப்ரௌன் கலர். அதுவும் ஐப்ரோவை ஒரு லைனாக ட்ரா பண்ணக்கூடாது. அவங்களோட ஹேரோட க்ரோத், அவங்க எந்த முறையில் அவங்களோட ஹேர் வளர்ந்துருக்கோ அந்த சைடுக்கே நாங்கள் ட்ரா பண்ணிட்டு போகணும். இது க்ரீமி லைனர்னால எங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். சில ஐப்ரோஸ் இருக்குது ஸ்மஜ் ஆகக்கூடியது. ஸோ நாங்கள் எப்பொழுதும் யூஸ் பண்ணும்போது ஸ்மஜ் ஆகாத நல்ல பிராண்டாக எடுத்து யூஸ் பண்ண மாதிரி தான் எங்களோட மேக்கப் ஃபுல்லாகவே ஸ்மஜ் ஆகாமல் அழகாக இருக்கும். நாங்கள் ஐப்ரோ ட்ரா பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ நாங்கள் இதை ஐப்ரோக்கே யூஸ் பண்ணுற கோம், இதால் அவங்களோட ஐப்ரோவை நாங்கள் ஷேப் பண்ணி விடணும். அடுத்ததாக நாங்கள் ஐ மேக்கப் வந்து மாடலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க அவங்க ட்ரெஸ்ஸு கோட்க்கு ஏற்ற கலருக்கு ஐ மேக்கப் பண்ணணும். ஐ மேக்கப் கூட வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு நாங்கள் பிஃபோவாக க்ரீமி லைனர் யூஸ் பண்ணுறோம் கோல்ட் கலரில். அது ஐ லிட்டுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். க்ரீமி லைனர் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டோம். அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு சிமிலர் கலர், அதாவது அவங்க ட்ரெஸ்ஸோடு ஒத்து போகக்கூடிய கலரில் கொப்பை கலர் எடுத்து நாங்கள் ஐஷேடோ ப்ரஷ் மூலமாக எடுத்து அப்ளை பண்ணும்போது இந்த முறையில் டெபாசிட் பண்ணணும். அதாவது அவங்களோட க்ரீம் லைனரோட இந்த ஐஷேடோ மிக்ஸ் ஆகணும், ஃபிக்ஸிங்காக இருக்கணும். அப்போ எங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதும் நாங்கள் ஐஷேடோ யூஸ் பண்ணும்போது
மேஜர் கலர் இல்லாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய செகண்டரி கலர், அதாவது ஒர்க் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் ஐஷேடோ யூஸ் பண்ணால் அவங்களோட ஐ ரொம்ப ப்ராமினெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ ஐ லிட்டுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கலர் யூஸ் பண்ணிவிட்டோம். அடுத்ததாக இதிலிருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் டார்க் கலர் செலக்ட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு க்ரீஸ் லைன் ட்ரா பண்ண போகிறோம். நாங்கள் அடித்த கொப்பை கலர்லேருந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷ் மிக்ஸ் ஆன கலரை இந்த மாதிரி ஸ்மூத்திங் ப்ரஷில் எடுத்துட்டு மாடலோட ஐயை திறக்க சொல்லிவிட்டு இந்த இடம் இருக்குதே இது தான் நாங்கள் சொல்லுவோம் க்ரீஸ் லைனுண்டு. இந்த க்ரீஸ் லைனை நாங்கள் ட்ரா பண்ணணும். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய லைட் கலர், லைட் டல் கோல்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பீச் கலர் மாதிரி இருக்கிற கலர் எடுத்து நாங்கள் ஹைலைட்டிங் ஏரியாவுக்கு ஹைலைட் பண்ணணும். ஃபுல் ஐக்கும் இல்லை, இந்த ஐப்ரோவில் இருக்கிற ஐ பாயிண்ட்லேருந்து எட்ஜ் வரைக்கும். நாங்கள் அடுத்தது அவங்களோட ஐயில் அவுட்டர் வீ ட்ரா பண்ண போகிறோம். அவுட்டர் வீக்கு நாங்கள் டோம் ப்ரஷ் எடுத்து பிளாக் கலர், பிளாக் இல்லாட்டி டார்க் ப்ரௌன் கலர் எடுத்து கொஞ்சம் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஐயை க்ளோஸ் பண்ண சொல்லிவிட்டு இந்த ஐயில் லிட்டும் க்ரீஸ் லைனும் ஜாயிண்ட் ஆகிறது தான் நாங்கள் அவுட்டர் வீ ஏரியான்னு சொல்லுவோம். வி மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணணும். இன்வெர்ட்டாக அவங்களோட ஐயை பிளெண்ட் பண்ணணும். அவுட்டர் வேன்னு சொல்கிறது ஐ லிட் அண்ட் க்ரீஸ் லைன் ஜாயிண்ட் ஆகிற ஏரியா. ஸோ நாங்கள் அந்த ஏரியாவில் வி ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இன்வெர்ட்டாக பிளெண்ட் பண்ணணும். அடுத்ததான் நாங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணுறோம். ஐலைனர் வந்து பிரைடுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், பார்ட்டி மேக்கப்புக்கு கொஞ்சம் தின்னான முறையில் ஐலைனர் இருந்தால் கேஷுவல் லுக்காக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஐயில் ஜாயின் பண்ணணும். ஒவ்வொருத்தோட ஐ ஷேப்க்கு ஏற்ற விதத்தில் எங்களுக்கு ஐலைனரை ட்ரா பண்ணலாம். சில பேர் நினைக்கிறது கட்டாயமாக ஐலைனர் அப்ளை பண்ணால் ஐலைனர் ஏரியாவும் கஜல் ஏரியாவும் ஜாயிண்ட் ஆகணுமெண்டு. அப்படி இல்லை, அவங்களோட ஐ ஷேப்க்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். கட்டாயம் ஜாயிண்ட் ஆகணும் என்று சொல்லி மேக்கப்பில் எந்த வித ரூல்ஸும் இல்லை. இது கொஞ்சம் ட்ரை ஆகணும், லிக்விட்னால கொஞ்சம் நேரம் ஆகும் ட்ரை ஆக. இப்போ நாங்கள் ஃபேஸுக்கு கிளென்ஸ் பண்ணிட்டோம், ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணி கூட ஒரு 10 மினிட்ஸ் அவங்களோட ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மேக்கப் மூலமாக அவங்களோட ஸ்கின்னில் எந்த அலர்ஜிக்கும் வராது. இப்போ நாங்கள் டிரெக்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான அவங்களுக்கான ஸ்கின் டோனுக்கு நாங்கள் ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ண போகிறோம். நாங்கள் முதலாவதாக அவங்களோட ஸ்கின்னை விட டார்க் கலர் ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக அவங்களோட ஸ்கின்னுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் கலரை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 கலரையும் நல்லா பிளெண்ட் பண்ணணும், மிக்சிங். ஸோ நாங்கள் எப்பொழுதுமே ஒரு கிளையண்ட்டோ இல்லாட்டி வீட்டில் செய்யக்கூடியவங்களோ டிரெக்டாக ஃபேர் ஆகணும்னு சொல்லி ஹெவி பேஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறது அவங்களோட ஸ்கின் டோன்ட கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் மூலமாக ஸ்கின்ல டெபாசிட் பண்ணுங்க, அப்ளை பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ப்ரஷ் மார்க்ஸஸ் வந்து மேக்கப் அவங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நல்லா டெபாசிட் பண்ணுங்கள். சில பேர் நேச்சுரலாக இருக்கணும்னு மேக்கப் விரும்புவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 1 லேயரில் மேக்கப் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பிரைடாக இருந்தால் கூட ஹெவி லேயர் இல்லாமல் நியூட் மேக்கப்பாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட ஸ்கின்க்கு. நாங்கள் இந்த ஐப்ரோ ட்ரா பண்ணியிருக்கிறதுனால அந்த ஏரியாவில் ப்ரஷ் மூலமாக அழகான முறையில் நாங்கள் அதை ஷேப் பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் டெபாசிட் பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு லேயர்லேயே அவங்களோட ஸ்கின்ல இருக்கிற மார்க்ஸஸ் வந்து கவர் ஆகியிருக்கும். ஸோ நாங்கள் இன்னும் ஹெவியாக போட வேண்டிய அவசியம் இருக்காது.
அதுக்கு பிறகு மாடலோட ஐயோ இல்லாட்டி பிரைட்டையோ கண்ணை திறக்க சொல்லிவிட்டு இந்த ஏரியாவுக்கு நாங்கள் லைட்டாக அப்ளை பண்ணணும். இந்த ஏரியாவில் எங்களுக்கு டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் அப்ளைங். உங்களுக்கு இந்த மேக்கப்பை பார்க்கும்போது விளங்கியிருக்கும். அவங்களுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிற ஃபவுண்டேஷன் அவங்களோட நெக்டு சேம் கலரில் இருக்குது. ஸோ நாங்கள் ஓவராக மாடலை ஃபேர் ஆக்கலை. இப்போ நாங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டேன். நாங்கள் இதை இன்னொரு முறை ப்ரஷ் மூலமாக அழுத்தி டெபாசிட் பண்ணி அவங்களோட ஸ்கின் உள்ள அப்சர்வ் ஆகிறதுக்கு நாங்கள் நல்லா அழுத்தமாக அகைன் ஒரு முறை டெபாசிட் பண்ணணும். இப்பொழுது நாங்கள் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து லைட்டாக அவங்களோட ஃபேஸை பிளெண்ட் பண்ணணும். கம்பேக்ட் யூஸ் பண்ணுறோம். அவங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அப்ளை பண்ணின ஃபவுண்டேஷனுக்கு ஏற்ற டார்க் கலர். இதையும் நாங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் மிக்சிங் ஆகிறதுக்கு, ஸ்கின் உள்ள நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. ப்ரைடல் மேக்கப் இல்லாட்டியும் நாங்கள் கண்டூரிங் ஹைலைட்டிங் கட்டாயமாக ஒரு பார்ட்டி மேக்கப் கூட பண்ணியே ஆகணும். என்ன முறையில் கண்டூரிங், என்ன மாதிரி உங்களோட ஃபேஸ்க்கான ஹைலைட்டிங்ன்றதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் கண்டூரிங்க்கும் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். பட் அவங்களோட ஸ்கின் கலர்லேருந்து வெரி டார்க் கலர் தான் நாங்கள் கண்டூரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கலர். நாங்கள் ஃபேஸ் கண்டூரிங் பண்ண போகிறோம். ஃபேஸ் கண்டூரிங்க்கு நாங்கள் எப்பொழுதும் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம் டார்க் ப்ரௌன் கலர். ஸோ முதலாவதாக நாங்கள் நோஸ் கண்டூரிங். அதுக்கு பிறகு ப்ளஷர் கண்டூரிங் சொல்லுவோம். அவங்களோட இயர்லேருந்து காது பகுதியிலேருந்து இந்த ஐப்ரோ முடிகிற இடம் வரைக்கும் நாங்கள் கண்டூர் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்ஹெட் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி ஃபோர்ஹெட் ஏரியாவிலேருந்து இந்த டெம்பிள் ஏரியா வரைக்கும் நாங்கள் ஜாயின் பண்ணணும். அண்ட் அவங்களோட ஜோ லைன் ஏரியா, இந்த காது முடிகிற பகுதியிலேருந்து இந்த நாடி பகுதி வரைக்கும் கண்டூர் பண்ணிவிட்டு இதெல்லாம் டவுன்வேர்டாக பிளெண்ட் பண்ணணும். ஃபோர்ஹெட் கூட அப்வர்டாக பிளெண்ட் பண்ணணும். ப்ளஷர் கட்டும் மேல் நோக்கின மாதிரியே நாங்கள் பிளெண்ட் பண்ணணும். கண்டூரிங் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்படி ஒரு ப்ரௌன் கலர் அவங்களோட ஸ்கின்னில் இருக்கிறது பெருசாக விளங்காத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஜோ லைன் ஏரியா டவுன்வேர்டாக நாங்கள் பிளெண்ட் பண்ணுறோம். நாங்கள் கண்டூரிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக நாங்கள் பண்ண போகிறது ஹைலைட்டிங். ஹைலைட்டிங் எப்பொழுதுமே அவங்களோட ஸ்கின்க்கு நாங்கள் யூஸ் பண்ணின ஃபவுண்டேஷன்லேருந்து கொஞ்சம் ஃபேர் கலர் செலக்ட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறோம். ஃபோர்ஹெட் ஏரியாலையும் நெற்றி பகுதியில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அண்ட் நோஸ் கண்டூரிங் பண்ணின இந்த மிடில் இருக்கிற ஏரியா அண்ட் சின் நாடி பகுதியிலையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா லிப்பில் ஒரு கட்டிங் இருக்கும். அந்த கட்டிங் ஏரியாவில் என்ன அவங்களோட கண்ணை திறக்க சொல்லிவிட்டு கண் பகுதியிலையும்
சீக்ஸுக்கும் சேர்த்து நாங்கள் ஹைலைட் பண்ணணும். நாங்கள் இப்போ ஹைலைட் பண்ணின பகுதியையும் எங்களோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து ஃபுல் ஃபேஸுக்கும் இல்லாமல் அந்த அப்ளை பண்ண இடத்துல மட்டும் நல்லா டெபாசிட் பண்ணணும் ஃபவுண்டேஷனை. இது நாங்கள் ஷேடிங் ப்ரஷ் மூலமாக இந்த கண்டூரிங் பண்ணின ஏரியாஸை நல்லா ஷேட் பண்ணி விடணும். முதலாவதாக நாங்கள் டார்க் கலர் கம்பேக்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஹைலைட்டிங் பண்ணின கலருக்கு ஏற்ற மாதிரி லைட் கம்பேக்ட் பவுடர் எடுத்து ஃபுல் ஃபேஸுக்கும் இல்லாமல் ஹைலைட்டிங் பண்ணின ஏரியாஸ்க்கு மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்கள் கஜல் யூஸ் பண்ணுறோம். நல்லா மேலே பார்க்க சொல்லிவிட்டு வாட்டர் லைனுக்கு மட்டும் நாங்கள் கஜல் யூஸ் பண்ணுறோம், ப்ரோ லைனோடு ஜாயிண்ட் ஆகாமல். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபிங்கர் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதை நினச்சி ஒரி பண்ண தேவையில்லை. நாங்கள் யூஸ் பண்ண பஃப் மூலமாக அகைன் நாங்கள் ஒரு டச் அப் அண்ட் பிளெண்டிங் ப்ரஷ் மூலமாக லைட்டாக ஃபுல் ஃபேஸையும் நாங்கள் பிளெண்ட் பண்ணி விடணும். அடுத்ததாக மஸ்காரா அப்ளை பண்ண முன்னாடி நாங்கள் மாடலுக்கு சொல்லணும், எங்களை இந்த ஃபிங்கரை பார்க்க சொல்லி இந்த லெவலில் வச்சுட்டே நாங்கள் ஒவ்வொரு லேஷஸ்க்காக மஸ்காராவை அப்ளை பண்ணணும். இது டபுள் வால்யூம் மஸ்காரானால நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம், அவங்களோட லேஷஸ் நல்ல வால்யூமாகி வந்துடும். நாங்கள் அடுத்ததாக யூஸ் பண்ண போகிறது அவங்களுக்கு ப்ளஷ் ஆன் யூஸ் பண்ணும்போது முதல்ல நாங்கள் சிரிக்க சொல்லணும். அவங்க சிரிக்கும் போது இந்த ஆப்பிள் ஏரியா சொல்லுவோம், இந்த ஆப்பிள் ஏரியாவுக்கு தான் நாங்கள் ப்ளஷ் ஆன் யூஸ் பண்ணணும். ஆப்பிள் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணி இந்த டெம்பிள் லைனோடு நாங்கள் ஜாயின் பண்ணணும் ப்ளஷரை. மேக்கப்பில் ஒவ்வொரு விடயத்துக்குமே ஹைலைட்டிங் இருக்குது. இப்போ ஐக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஹைலைட்டிங், ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னை கலரை விட டார்க் கலர் லைட் கலரில் ஹைலைட்டிங், அதே மாதிரி ப்ளஷருக்கு கூட ஹைலைட்டிங் இருக்குது. இந்த மாதிரி டஸ்டியாக இருக்கக்கூடிய கலர் ஒயிட் கோல்ட் கலர் மாதிரி இதை எடுத்து இந்த ஷேடிங் ப்ளஷர் ஷேடிங் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிளில் இருக்கும். இந்த ப்ளஷ் மூலமாக ப்ளஷர் அப்ளை பண்ண ஏரியாவுக்கும் இந்த கண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளிக்கு நாங்கள் ஹைலைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த நோஸ் ஹைலைட்டிங், அப்பொழுது இந்த நோஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் லிப்க்கு யூஸ் பண்ண போகிறோம் மெரூன் கலர். ஸோ நல்லா லிப்பை ஸ்ட்ரெச் பண்ண சொல்லிவிட்டு முதலாவதாக நாங்கள் மாடல்கிட்டையோ வேறு கிளைண்ட்டுகிட்டையோ கேட்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான லிப் யூஸ் பண்ண விருப்பம் இது, க்ளாஸியா, மேட் ஃபினிஷா, டார்க் கலரா, லைட் கலரா, ஹாட் கலர்ஸா, அதுக்கேற்ற விதத்துலேயும் அவங்களோட ட்ரெஸ் கோடுக்கு ஏற்ற விதத்துலேயும் நாங்கள் யூஸ் பண்ணணும். லிப் லைனர் ஒரு கலரும் லிப்ஸ்டிக் ஒரு கலரும் யூஸ் பண்ணுறது ஆல் ஃபேஷன். ஸோ நாங்கள் இப்போ லிப் லைனர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதே மாதிரி லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி லிப் பென்சில், லிப் க்ளாஸஸ், வாட்டர் ப்ரூஃப் இதுகள் தான் இப்போ யூஸ் பண்ணுற நியூ ட்ரெண்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது. மாடலுக்கு டார்க் கலர் விருப்பம் இல்லை, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஓவர் டார்க் இல்லாமல் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி முடிச்சதும் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி மறுபடியும் ஃபுல் ஃபேஸையும் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி முடிச்சதும் ஐப்ரோ கோம் எடுத்து ஒரு வாட்டி ஐப்ரோவை ஷேப் பண்ணி விடணும். இந்த
பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முழுமையான நான் வந்து ஃபவுண்டேஷன் என்ன மாதிரியான ஒரு ஸ்கின் டோனுக்கான ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணணும், எப்படியான ஒரு ஐ மேக்கப்னு ஒரு மேக்கப் பார்த்து வந்து நீங்களும் முதல்ல பாருங்கள். உங்களுக்கு விளங்கும் அவங்களோட பிஃபோர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கூடிய டிஃப்ரெண்ட் அண்ட் நேச்சுரல் டோன் மேக்கப் எப்படி இருக்குன்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பியூட்டி கல்ச்சர் அல்லது ஏர் ட்ரெஸ்ஸிங் படிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சலூன் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்ற விளக்கம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்காக தரப்போகிறோம். அந்த வகையில் இது தொடர்பாக எங்களோட விளக்கம் தரதுக்காக இணைஞ்சிருக்காங்க திருமதி ஜெயலட்சுமி அவர்கள். வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்றைய தினத்திலும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய இடத்திலும் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினூடாக ஹேர் ட்ரெஸ்ஸிங் மற்றும் பியூட்டி இண்டஸ்ட்ரியை பற்றின ஒரு விளக்கங்கள், அதாவது இந்த நாட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ இடங்களில் பியூட்டி சலூன்ஸ் ஓப்பன் பண்ணுறது மற்ற இது பற்றி இதனால ஒரு பாடநெறிகளை நீங்கள் எல்லா இடத்துலையும் கொடுப்பதை நீங்கள் கவனித்து வந்திருப்பீங்க. ஆனால் எங்களுடைய தேசத்தில் நீங்கள் இதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காததை கூட நீங்கள் அதையும் கண்டிருப்பீங்க. எந்த இடத்துல போனாலும் இதையே படிக்கிறீங்க, இதற்குரிய ஒரு ஃப்யூச்சர் என்னது எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதற்காக இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் இண்டஸ்ட்ரி மற்றும் பியூட்டி இண்டஸ்ட்ரியை பற்றின ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லும் முகமாக இங்கே வந்திருக்கிறேன். ஹேர் ட்ரெஸ்ஸிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுவது நீங்கள் அது ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மெடிசின் படிக்கிற மாதிரி தான் இதை நாங்கள் படிக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் எத்தனையோ இடங்களிலே வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நாங்கள் சலூன் மட்டும் செய்கிறது மட்டுமல்லாமல் இந்த பாடநெறியின் மூலமாக நீங்கள் படித்ததுக்கு பிறகு ஒரு கம்பெனியோட அட்வைசராக இருக்கலாம் அல்லது ஒரு கன்சல்டனாக இருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, இப்போ விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் நாங்கள் இதையும் செய்து கொண்டு வருகிறதுக்காக இப்போ பாடநெறிகள் வந்துள்ளது. முந்தி மாதிரி படித்ததை நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்கிறதில்ல, அது ஒரு தியரி முறையும் நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறாங்க. இதில் ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி முறையில் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் செய்யும் பொழுது வருகிற கிளையண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நாங்கள் செய்கிறோம். எப்படி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதே போல் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ நாங்கள் இந்த சலூன் என்று சொல்கிற அந்த விஷயத்தின் மூலமாக நாங்கள் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டை ஏன்னா சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பேரில் நாங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது 100% போய் கிடைக்கிறதா, 100% அவங்க திருப்தியாக இருக்கிறாங்களா, அதில் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து தான் இந்த மாதிரியான ஒரு விடயத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். மற்றது ஹேர் ட்ரெஸ்ஸிங் இண்டஸ்ட்ரியின் ஊடாக மற்றும் பியூட்டி தெரப்பி இண்டஸ்ட்ரியின் ஊடாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வெளிநாடுகளில் இன்னும் நாங்கள் இலங்கையில் இப்பொழுது தான் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அநேகமான இடங்களில் அப்படிப்பட்டவர்களை ஒரு கம்பெனியில் பெரிய ஒரு கன்சல்டனாக வைக்கிறாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கூட அவங்களோட வச்சுருக்காங்க. ஏன்னா சில பொருட்களை பற்றியதான ஒரு நாங்கள் விளக்கத்தை பற்றி படித்திருக்கிறோம். அதில் என்னென்ன கெமிக்கல், அந்த கெமிக்கல் என்ன செய்யும் சருமத்துக்கு, அப்படியான ஒரு படிப்பும் அதில் இணைந்துள்ளதுனால் அல்லது ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்டடீஸ் அதில் இருக்கிறபடியினால் நாங்கள் செய்கிற அந்த சர்வீஸ் வந்து கிளையண்ட்ஸுக்கு 100% அவங்க அதன் மூலமாக பயனை பெறக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்க்கறதுக்கு அமையத்தக்கதாக இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறது. மேலும் நீங்கள் இதில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இப்பொழுது இங்கே நாங்கள் O-level படித்து A-level படித்த பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் ஒரு மெடிசின் அளவுக்கு இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அந்த படிப்பு முடியவே இதை நாங்கள் யூனிவர்சிட்டி ஒன்றின் ஊடாக அது இங்கே இல்லை, இங்கேயும் இப்பொழுது கவர்மெண்ட்டின் மூலமாக நாங்கள் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களுக்காக அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். ஏன்னா நாங்கள் இதை படித்த பிறகு அவங்க மேற்கொண்டு இதன் மூலமாக இன்னும் அட்வான்ஸ் தெரப்பிஸ் செய்யத்தக்கதாக, ட்ரைகாலஜிஸ்டாக வரத்தக்கதாக, ஸ்கின் தெரப்பிஸ்டாக, டெர்மட்டாலஜிஸ்டாக வரத்தக்கதாக கூட இதற்கு ஒரு அடித்தளம் விடுகிறது இந்த இண்டஸ்ட்ரி. அதனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த விடயங்களை பற்றி படிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த காலத்தில் அமைந்துள்ளது. இதை பற்றின அதிகமான நாலேஜோடு கூட நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி படிப்புகளை நீங்கள் தொடரும் பொழுது நன்றாக அதற்குரிய ஸ்கோப் என்னது, வேறு என்ன அதற்குரிய செய்ய முடியும் என்பதை நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு திறமையான ஒரு வல்லுநரோடு கூட நீங்கள் கலந்து ஆலோசித்து இவ்வாறான படிப்பை உங்களுடைய O-level பின்பதாக அல்லது A-level பின்பதாக நீங்கள் தொடர முடியும். அதன் பிறகாக இதை பற்றின ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கூட இப்பொழுது வந்திருக்கிறது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு UK செல்ல முடியும், ஆஸ்திரேலியா செல்ல முடியும். அதற்கான தகுதியை அவர்கள் இங்கே இலங்கையில் படித்து முடித்துட்டு செல்றதுக்கான தகுதியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஒரு கவனக்குறைவாக விடாதபடி இதில் நீங்கள் மேக்சிமம்
பெனிஃபிட் எடுக்கத்தக்கதாக, இந்த பயனுள்ளதாக நீங்கள் மாற்றக்கூடிய விதத்தில் இந்த கற்கை நெறியை கற்றுக்கொள்ளும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு அழகோவியம் நிகழ்ச்சியில் வந்த எல்லா செக்மெண்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த செக்மெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அல்லது இதை திருப்பி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். www.netrtv.lk என்ற வெப்சைட்டில் போய்ட்டு இன்றைய நிகழ்ச்சி மட்டுமில்லை, இதற்கு முன்பாக செய்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்கள், விமர்சனங்களை கூட நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பி வைக்கலாம். எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தயாரிப்பாளர் அழகோவியம் நிகழ்ச்சி, நேத்ரா டிவி, தபால் பெட்டி இலக்கம் 2204 கொழும்பு